வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை அமெரிக்கா 18% குறைத்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதள பதிவில் 2 மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படும்போது அது மக்களுக்கு பயனளிக்கும் என்றும் இருதரப்பு ஒத்துழைப்புக்கான பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வரி குறைப்பு நடவடிக்கையால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவை வலுப்படுத்த வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான புதிய வர்த்தக அறிவிப்பால் கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் இருநாட்டு பொருளாதாரங்களில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்திற்கு இது வலு சேர்க்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா வெளியிட்டுள்ள பதிவில் இப்புதிய வர்த்தக பேச்சுகள் இருநாட்டு பொருளாதாரத்திற்கும் மக்களுக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கூறியுள்ளார். இந்த ஆண்டு சிங்கப்பூரில் நடைபெறவுள்ள விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படை பங்கேற்க உள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இலகு ரக ஹெலிகாப்டரான துருவ் விமானம் இக்கண்காட்சியில் இடம்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த வான் சாகச நிகழ்ச்சி சிங்கப்பூரின் சாங்கி கண்காட்சி மையத்தில் நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை அமைதியாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேர்தலின் போது பொது அமைதியை பேணுதல், குற்ற செயல்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், முக்கிய மற்றும் பாதிப்புக்குள்ளாகும் வாக்குச்சாவடிகளை அடையாளம் காணுதல், கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்துதல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.